स्थिते मनसि सुस्वस्थे शरीरे सतियो नरः धातु साम्ये स्थिते स्मर्ता विश्वरूपञ्च मामजम् ततस्तं म्रियमाणन्तु काष्ठपाषाण सन्निभम् अहं स्मरामि मद्भक्तं नयामि परमांगतिम्. இந்த ஸ்லோகம் வராக பெருமாள் பூமி தேவிக்கு உபதேசம் செய்தது. பெருமானுடைய திருவடிகளில் இன்று சரணாகதி செய்து வைத்தால் நம்முடைய கடைசி காலத்தில் இறுதி படுக்கையில் இருக்கும்போது அவனை நினைக்க கூட முடியாமல் நினைவு தப்பி போனாலும் கவலை வேண்டாம். அவன் நம்மை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு தன் திருவடிகளிலே சேர்த்து கொள்ளுகிறார். இது வராக பெருமான் கொடுக்கும் உறுதி. என்றோ எங்கோ வராகன் அவதரித்தான். பெருங்கேடலார்த்தம் பெருங்கண்மலர் புண்டரீகம் நம்மேல் ஒருங்கே பிறழ வைத்தார் என்று நம்மாழ்வாருடைய பாடல். மகாவராகா ஸ்புடபத்மலோச்சனா என்று விஷ்ணு புராணத்தில் பராசர மகர்ஷி கூறுகிறார். இப்படி கொத்த பெருமகளை உடைய வராகனை, லக்ஷ்மி வராகனை சென்னையில் தரமணியில் 100 அடி சாலை கருகே ராஜாஜி சாலையில் இருக்கும் பக்த ஆஞ்சநேய சுவாமி பிரசன்ன வெங்கடேச பெருமாள் சன்னதியில் தற்போது சேவித்துக் கொண்டிருக்கிறோம். ரொம்ப பெரிய திருவுருவம். தன்னுடைய நீண்ட மூக்காலே தன் அழகான மனைவியான அன்பான மனைவியான பூமாதேவியை ஸ்பரிசித்துக் கொண்டிருக்கிறார். இடது திருமலியில் பூமி லக்ஷ்மி எப்படியும் கூறலாம், லக்ஷ்மி வராக சுவாமி. அப்ப இடது திருமடியில் லக்ஷ்மி தேவியை அமர்த்தி கொண்டிருக்கிறார். அவருடைய நீண்ட மூக்கை பார்த்தாலே உபதேசித்துக் கொண்டிருக்கிறார்ங்கிறது தெளிவாக தெரிகிறது. என்ன உபதேசம் செய்வார்? என்ன வாயால் பாடச் சொல்லு, மனத்தால் சிந்திக்க சொல்லு, தூய மலர்களை கொண்டு அர்ச்சனம் பண்ண சொல்லு என்று நமக்கு செய்யும் உபதேசம். அதை பிராட்டி மூலமாக நமக்கு உபதேசிக்கிறார். அதே நேரத்தில் பிராட்டிக்கு மற்றொரு உபதேசம். தேவி, நீர் பார்த்து யாரை சிபாரிசு பண்ணி விடுறீரோ, நீர் பார்த்து ஆரை அனுப்பி வைக்கிறீரோ அவர்களுக்கெல்லாம் முக்தி அளிப்போம். அவனே தன்னை மறந்தாலும் நான் அவனை ஒரு நாளும் மறக்க மாட்டேன் என்று லக்ஷ்மி வராகன் கூறிக்கொண்டிருக்கிறார். அவரை சேவித்துக் கொண்டோம். அடுத்தது ரொம்ப ஆச்சரியமான பல சந்நிதிகள். மூலமூர்த்திகளை சேவிக்கும் வாய்ப்பில்லை, உற்சவர்களை தரிசித்துக் கொண்டோம். சுதர்சன நரசிம்மருடைய ஆஸ்தானம். ஒரு புறத்தில் சுதர்சனாழ்வார், மற்றொரு புறத்தில் நரசிம்ம பெருமான். மற்றொன்னு தன்வந்திரியனுடைய சந்நிதி. அமுதக்குடத்தோட கூட நமக்கெல்லாம் வியாதிகளை போக்கி நீங்காத இன்பமான பெருமான் திருவடிகளை கொடுத்து கொண்டிருப்பவர் தன்வந்திரியை கண்டோம். இவர்களை சேவித்துக் கொண்டு இங்கிருக்கும் லக்ஷ்மி வராக பெருமாள் திருப்பதியிலிருந்து எழுந்தருளியவர். அது விசேஷமான செய்தியாக கோயிலார் கூறினார்கள். திருப்பதியில் ஆதி வராக சுவாமிதான் திருமலைக்கு ஸ்தல அதிபதி பெருமாள். வெங்கடேசன் ஸ்ரீனிவாச பெருமான் திருமலைக்கு வந்து சேர்ந்த பெருமாள். ஆனா திருமலைங்கிற இடத்துக்கு, அந்த இடத்துக்கு உடையவராரு? ஆதி வராக சுவாமி தானே. அதனாலதான் அந்த பெருமான் திருப்பதியிலிருந்தே எழுந்துருளி இருக்கிறார் போலும். அவரையும் சேவித்தோம். இனி இந்த திருக்கோயில் திருநாமமே ஆஞ்சநேயர் பேரில்தான். பக்த ஆஞ்சநேயர், வரத ஆஞ்சநேயர், அவரை சேவிக்க போகிறோம். ரொம்ப சின்ன திருமேனி, அழகான திருமேனி, பக்தி ததும்பும் திருமுகமண்டலம். நின்ன திருக்கோலத்தில் உள்ளார். கைகளை கூப்பி கொண்டிருக்கிறார். நமஹா, அடியேன், வணக்கம், தாசன் என்றெல்லாம் சொல்லுவது வழக்கம். அடியேன் தாசன் சொன்னால் தேவரீருக்கு அடிமை, அடியேனே அடிமை. இதை தெரிந்திருக்கிறபடியால் கைங்கரியம் பண்ணுவதேதான் நமக்கு பயன் என்று உணர்ந்து நிற்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி. தாசனாய் ராமதாசன், ராமதூதன். இப்பதான் முதல் முறையா சீதாதாசன் ஆறார். ஏன் தனித்து சொல்லணும்? சீதா ராமதாசன் ஆகிறார் என்று கொள்ளலாம். ஏற்கனவே ராமதாசன், இப்ப சீதா கடாட்சம், இனிமே சீதாராமதாசன். ராமனுக்கும் தூதன், சீதைக்கும் தூதன். நடுவாக ஆஞ்சநேயரை தரிசித்துக் கொண்டோம். இனி மேற்கொண்டு ஆஞ்சநேய சுவாமி என்னென்னெல்லாம் சீதையினிடத்துல பேசுகிறார்னு பார்க்க போகிறோம். 33வது சர்க்கம். காணு பத்மபலாசாட்சி கிளிஷ்ட கௌசேய வாசினி துருமஸ்ய சாகாம் ஆலம்பிய திஷ்டசித்வம் அனிந்திதா. பெண்ணே, இந்த அசோக மரம், மரத்தினுடைய கிளையை பற்றி கொண்டு அதுல சாய்ந்து கொண்டு ரொம்ப இளைத்து போய் நிற்கவே தள்ளாடாமல் நின்று கொண்டிருக்கிறாயே, பார்த்தால் குற்றமற்றவளாக இருக்கிறீர். நீரார் கிமர்த்தன் தவ நேத்ராபியாம் வாரி ஸ்ரவதி சோகஜம். உன்னுடைய கண்கள் இருந்து எதற்காக துன்பக் கண்ணீர் பெருகுகிறது? இந்த கண்ணீரிலிருந்து கண்ணீரே வரக்கூடாதே.
பெண்கள் எதற்காக அழ வேண்டும்? பெண்கள் அழுதால் நாடு தாங்குமா? பூமி தாங்குமா? அதுவும் தேவரியரை போன்றிருக்கிறவர் அழலாமா? துருமஸ்ய புண்டரீக பலாசாபியாம் விப்ரகீர்ண விவோதகம். ஒரு தாமரை மலரிலிருந்து சொட்டு சொட்டாக நீர் வடிந்தால் எப்படி இருக்குமோ அதை போலும் தாமரை கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறதே. சுராணாம சுராணாஞ்ச நாக கந்தர்வ ரக்ஷசாம். நீர் சுரனா, அசுர பெண்ணா, யக்ஷரா, கிண்ணறர்களா? இவர்களுக்குள் தேவரீர் யார்? காத்தம் பவசி ருத்ராணாம். ருத்ரர்களுக்குள்ள ஒருத்தரோ? மருத்துகளிடத்திலிருந்து வந்த பெண்ணோ? வசுக்களோ? யார்? மிக உயர்ந்தவராக இருக்கிறீர். எனக்கு இப்படி தோன்றுகிறது. சந்திரனுடைய உயர்ந்த பத்னி ரோகிணி ஒருவேளை சந்திரனை பிரிந்து அவன் இல்லாமல் தேடி தவித்து கொண்டு ரோகிணிதான் நீரோ? வசிஷ்டரிடத்திலிருந்து பிரிந்து அவர் எங்கேன்னு தேடி தவித்து கொண்டிருக்கும் அருந்ததி தேவிதான் நீரோ? கோணபுத்திர பிதா பிராதா பர்த்தாவாதே சுமத்தியமே. அழகான இடை படைத்தவளே, அழகியவளே, உயர்ந்த குணம் படைத்தவளே, தந்தையை தொலைத்தழுகிறீரா? பிள்ளையை தொலைத்தழுகிறீரா? கணவனை தொலைத்தழுகிறீரா? யாரை தொலைத்ததனால் வருத்தத்தோடு இருக்கிறீர்? ரோதனாது அதி நிஸ்வாசாத்து பூமி ஸ்பர்ஷனாதபி. 2-3 அடையாளங்களால் நீர் தேவ பெண் அல்லன்னு தெரிஞ்சுட்டேன். நீர் மானிட பெண்ணு தான். ஒன்று, மானிட பெண்ணுக்குரிய ராணிக்குரிய அங்க அடையாளங்கள் இருக்கின்றன. அதனால நீர் ஒரு திவ்ய மகிழ்ச்சி, ஆரோர் பெரிய அரசனுக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மேலும் பெருமூச்சு விடுகிறீர், தேவர்கள் விடமாட்டார்கள். தரையில் கால் பாவுகிறது, தேவர்களுக்கு பாவாது. அழுகிறீர், தேவர்கள் அழமாட்டார்கள். அழுகிறபடியாலும் பெருமூச்சு விடுகிறபடியாலும் பூமியை கால்களால் தீண்டினபடியாலும் நீர் தெய்வ பெண் அல்ல. ஆனால் ஒரு சிறந்த சக்கரவர்த்திக்கு மனைவின்னு தெரிந்து கொண்டேன். மகிஷி பூமி பாலஸ்ய ராஜகன்யாச்சமே மதா. நீர் ஒரு பெருத்த அரசனுக்கு, சிறந்த அரசனுக்கு மகள், சிறந்த அரசனுக்கு மனைவி. ராவணேன ஜனஸ்தானாத் பலாத் பிரமதிதாயதி சீதா தமசி பத்ரந்தே தன்மமா சக்ஷ்வ பிருக்ஷதா. இங்கேதான் பேச்சு சாமர்த்தியம். இதுவரை நீர் யாரோ யாரோன்னு பெருமை சொல்லி கொண்டு வந்தார். இப்ப கேட்கிறார், ஒருவேளை ஜனஸ்தானத்திலிருந்து ராமனிடத்திலிருந்து ராவணன் சீதை என்னும் பெண்ணை கவர்ந்து வந்தானே, அந்த பெண்ணாக நீர் இருப்பீரோ? இதை கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா நீர் அவரா இவரானுட்டு இவர் ஆறுன்னு இவர் சந்தேகப்படுறாரு சொல்லாமலே விட்டுட்டால் அப்ப வந்த காரியம் நடக்கவே நடக்காது. நீர் ஆறார்னு கேட்கணும், இவரார் பீரோ அப்படின்னு நமக்கு இருக்கிற சந்தேகத்தையும் சொல்லணும். அப்பதான் ஓ இவர் நம்மை தேடி வந்திருக்கிறார்னு அவளுக்கு புரியுமோ இல்லையோ. என்ன அழகா சொல்ல வேண்டிய இடத்துல சொல்றாரு பாருங்க. நாம இருந்தா ஒருத்தரை கேட்கறச்சேவே, நீர் ரோகிணியா, நீர் அருந்ததியா, நீர் ஆறா இருக்கும், நீர் இவா இல்லைன்னா சொல்லிடுங்கோ, நான் மாட்டுக்கு வந்த வழி போவேன். இப்படிலாம் ஆரம்பிச்சுட்டா அப்புறம் யாருக்கும் பேசவே தோணாது. எப்பப்ப எதை நாசூக்கா சொல்லணுமோ, சாமர்த்தியமா சொல்லணுமோ, ஆனா ஏமாத்துறதுக்காக எதையும் பேசக்கூடாது. நல்ல விதமா சொல்லி புரிய வைக்க வேண்டுமே. ராவணேன ஜனஸ்தானாத் சாதஸ்ய வசனம் ஸ்ருத்வா ராமகீர்த்தன ஹர்ஷிதா உவாச்ச வாக்கியம் வைதேகி ஹனுமந்தம் துருமாஸ்ருதம். அந்த மரக்கிளையில் எழுந்தொருள் இருக்கும் ஆஞ்சநேயரை பார்த்தாள். இப்பதான் ராம கதை கேட்டு மனசு நிறைவா இருக்கு சீதைக்கு. பதில் பேச ஆரம்பிக்கிறாள். பிருத்திவ்யாம் ராஜசிம்ஹானாம் முக்கியஸ்ய விதிதாத்மனஹ ஸ்னுஷா தசரதஸ்யாஹம் சத்ரு சைன்ய பிரதாபினஹ துகிதா ஜனகஸ்யாஹம் வைதேகஸ்ய மகாத்மனஹ சீதேதி நாம்னா சோக்தாஹம் பாரியா ராமஸ்ய தீமதஹ. 3 அறிமுகம் கொடுக்கிறாள். முதல், நான் நாடறிய இருக்கும் உலக புகழ் பெற்ற சக்கரவர்த்தியான இக்ஷ்வாகுகுல தரசனான பெரும் சக்கரவர்த்தி தசரத மகாராஜா, அவருடைய நாட்டு பெண், அவருக்கு மருமகள் நான். 2வது, சிறந்த கர்ம வீரரான மகா பண்டிதர் ஞானியான ஜனகனுக்கு மகள் நான். அடுத்தது, மிக பெரியவரான மகாவீரரான சஸ்திரக்களை பிடித்தவர்களுக்குள் தலைவனான ராமனை கைப்பிடித்த மனைவி நான். 3 சொல்லுகிறாள். இன்னாருக்கு மனாட்டு பெண் மருமகள், இன்னாருக்கு மகள், இன்னாருக்கு மனைவி என்று 3. இது எந்த வரிசையில வந்திருக்கணும்? ஆசை கணவனால் முதல்ல ராமபத்னின்னு தான் சொல்லியிருக்கணும். இல்ல வேண்டாம், தந்தைக்கு அப்புறம் தானே, தந்தை பெறவே தானே கல்யாணமே, அப்ப முதல்ல ஜனகனை சொல்லியிருக்கட்டும். இல்லே தசரதனை எதற்காக முதல்ல சொல்ல வேண்டும்? பெற்றவர்னு சொல்லணும்னா ஜனகனை சொல்லட்டும். இல்ல கைப்பிடித்தவர் கணவர்னு சொன்னா ராமனை சொல்லட்டும். 2 பேரையும் விட்டுட்டு தசரதனால் சீதைக்கு எப்பவும் ஒரு எள்ளமா. தசரதன் பார்த்து பண்ணி வைத்த கல்யாணம், அதனால அவர் பார்த்து பண்ணார். தாராகா பித்ருகிருதாயித்தின்னு சொல்லுவார்கள். அதை போல அவளுக்கு ரொம்ப பெருமை. இப்ப ஆஞ்சநேயர் இடத்துல என்ன சொல்ல போறா?
தசரதன் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் இப்படி நான் துன்பப்பட்டதை பார்த்து பேசாமல் இருந்திருக்க மாட்டார். உங்க ராமனுக்கு கனிவே போராது, அன்பே போராது. அதைத்தான் இப்ப சொல்லவே போறா. புரிஞ்சுனுட்டார் ஆஞ்சநேயர். இவ எப்ப தசரதன் மாமனார்னு முதல்ல சொன்னாலோ இவ தனி சிறப்பான பெண். அப்புறம்தான் அவர் நன்கு கேட்கறதுக்கு ஆரம்பிக்கிறார். அப்ப தசரதனுக்கு நாட்டு பெண், துகிதா ஜனகஸ்யாகம் வைதேகஸ்ய மகாத்மனா, விதேகராஜனான ஜனகன் அவனுடைய மகள் நான். சீதேதி நாம்னா, என் பெயர் சீதா, உக்தாகம் பாரியா ராமஸ்ய தீமதா. கடைசியா சொல்லுகிறாள், நான் ராமன் கைப்பிடித்த மனைவி. நமக்கே தோணும், என்ன ராமனுக்கு கொஞ்சம் குறைவா இருக்கு, மற்ற பேரெல்லாம் சொல்லிட்டு ராமனை சொல்றாரு என்னால். இப்போதைக்கு முணுக்குன்னு சீதைக்கு கோபம். ராமன் உடனே வந்து ரட்சிக்கவில்லை, காத்து கொண்டிருக்கிறார். இப்படி ஜனகனானா பண்ணிருப்பாரா, தசரதனா இருந்தா பண்ணிருப்பாரா? என்னைக்கு மகளா இருக்கட்டும் மருமகளா இருக்கட்டும் ஓடி வந்து அப்பாவும் மாமனாரும் காப்பாத்திருவா, மாமியார்கள் அம்மாக்களும் துடிச்சிருவா. ஆனா கணவன் இந்த வேலை இருந்தது அந்த வேலை இருந்ததுன்னு மெதுவா வராரு இல்லையோ, அதை பார்த்து தான் இப்ப சீதைக்கே கோபம். அதனால அறிமுகப்படலத்திலேயே கோபத்தை வெளிப்படுத்திட்டாள். கடைசியாகத்தான் ராமனின் பெயர். சமாத்வாதச தத்ராகம் ராகவஸ்ய நிவேசனே புஞ்சானா மனுஷான் போகான் சர்வகாம சமிருத்தினி. எங்களுக்கு கல்யாணம் ஆயித்து. ராமனுக்கு வயசு 12, எனக்கு வயது 6. இருவரும் நாட்டில் 12 ஆண்டுகள் சுகமே வாழ்ந்தோம். 12 24 வயசு முடிந்த போது 13வது ஆண்டு, கல்யாணமாகி 13வது ஆண்டு பட்டாபிஷேகம் பண்ண வேண்டும் என்று தயரதன் முயற்சித்தார். ஆனா கைகேயிக்கு விருப்பம் இல்லாதபடியால் அவள் 2 வரங்களை கேட்டாள். ராமனுடனே சத்தியவாக்கியன் அனைத்து போகங்களையும் துறந்தார். ததா திரையோதசே வருஷே ராஜ்யேச்ச இக்ஷ்வாகு நந்தனம் அபிஷேச்சயித்தும் ராஜா சோபாத்தியாய பிரச்சக்கிரமே ந பிபேயன் ந காதேயம் பிரத்யஹம் மம போஜனம் ஏஷமே ஜீவிதஸ்யாந்தஹ ராமோயத்யபிஷிஜ்யதே. கைகேயி கேட்டா, ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினால் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், பருக மாட்டேன், சந்தோஷப்பட மாட்டேன், வாழவே மாட்டேன். இது கண்டு பொறுக்காத தசரதன் வரத்தை கொடுத்து விட்டார். அனைவரும் காட்டுக்கு வந்தோம். சாகம் தஸ்யாக்ரதஸ்தூர்ணம் பிரஸ்திதா வனச்சாரிணி நகிமேதேன ஹீனாயா வாசஸ்வர்கேபி ரோச்சதே பிராகேவது மகாபாகா சௌமித்ரிர் மித்ரநந்தனா பூர்வஜஸ்ய அனுயாத்ரார்த்தே குஷசீரை அலங்கிருத்தா. அப்போது ராமன் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதை காட்டவே உலகில் பிறவி எடுத்தவன். உடனே ஏற்றுக்கொண்டான். ஒரு துளி மனக்கவலை இல்லை, சோர்வில்லை. தன் தம்பியான இலக்குவனை கூட்டினான். நான் மனைவி, என்னையும் அழைத்து கொண்டான். அனைவருமாக கானகத்துக்கு போனோம். இங்குமங்கும் திரிந்து கொண்டிருந்தோம். பிரவிஷ்டாஸ்ம புராதிருஷ்டம் வனம் கம்பீர தரிசனம். கம்பீரமான காட்டுக்குள்ளே புகுந்தோமா. வசதோ தண்டகாரண்யே தஸ்யாகம் அமிதௌஜசா ராட்சசா அபகிருதா பாரியா ராவணேன துராத்மனா. காட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த போது ஒரு நாள் துராத்மாவான ராவணன் வந்தான். மாரீச்சன் மாயமானாக ராமனை வெகு தூரத்து கோட்டி போக என்னை ராவணன் தூக்கி கொண்டு வந்து விட்டான். அவன் வந்துதான் இவ்விடத்தில் சிறை வைத்தான். இதெல்லாம் சீதை தன்னை பத்தி கூறிக்கொள்கிறாள். ஆஞ்சநேயர் கடைசியா கேட்டதென்ன? ராவணனால் தூக்கி செல்லப்பட்ட சீதை நீவிருதானா, நீதானா? ஆம், நாங்கள் இப்படி இருந்தோம். ரெண்டையும் தொடர்படுத்தணும். திடீர்னு ராவணன் தூக்கின்னு போன சீதைன்னு சொல்லல. மறுபடியும் முதல்ல இருந்து இக்ஷ்வாக்கு குலம், ராமனுக்கு கல்யாணம் ஆனது, 12 வருஷம் இருந்தது, அப்புறம் காட்டுக்கு வந்தது, ஜனஸ்தானத்திலேருந்து தூக்கி வந்தது, அனைத்தையும் விளக்கியவள். துவௌ மாசௌ தேனமே காலஹ ஜீவித அனுகிரஹ கிருதஹ ஊர்த்வம் துவாப்யாந்து மாசாப்யாம் ததஸ்த்யக்ஷ்யாமி ஜீவிதம். இதுவரை என்னை அவன் பலாத்காரம் பண்ணவில்லை. ஆனால் 700 ராட்சசிகளை வேலைக்கு வைத்திருக்கிறான். அவர்கள் குத்தி கொன்னு என்னை இணங்க வைக்க பார்க்கிறார்கள். வந்ததிலிருந்து 12 மாதங்கள் எனக்கு நேரம் கொடுத்தான், கெடு விதித்தான். அதில் 10 மாதங்கள் முடிந்து விட்டன. இன்னும் 2 மாதங்கள் தான் மிச்சம். 2 மாசம் முடிந்தால் சீதையும் முடிந்து போவாள். இதுதான் என்னை பற்றிய வரலாறு. ஹனுமன் என்ன சீதை ஹனுமானிடத்தே கூறினாள். இனி ஹனுமான் பதில் பேச போகிறார். ராமனை பற்றி யார் என்று எடுத்துரைக்க போகிறார். கேட்போம் தற்போது.